ஹே காய்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணலன்னா அட்டி தான் விழும். வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழற வாழ்க்கைக்கும் ஒரு சரியான பிளானிங் இல்லைன்னா அடி மேல அடி விழும். ஆனா இது வரைக்குமான எல்லா பிளானிங்கை விட ஒரு தனி நபருக்கான சிறந்த பொருளாதார நிலைக்கு திட்டம் போடுறத பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம வாழற இந்த நாட்டுல எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான பிளானிங் அவசியமா இருக்கு. நீங்க எப்போ என்ன செய்யணும், எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான திட்டமிடல் அவசியம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாத்தையும் விட ஒரு தனி மனிதனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அதாவது ஒருத்தரோட பொருளாதார நிலைய பத்தின தெளிவும் புரிதலும் ரொம்ப அவசியம்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல அந்த நிலை இன்னும் முழுசா வரலன்னு தான் சொல்லணும். பொருளாதார திட்டம்னு சொன்னாலே அது ஏதோ பெரிய தொழில் நிறுவனம் நடத்துறவருக்கும் இல்ல முதலீடு, பங்கு சந்தை இதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தருக்குமான சூப்பர் டேலண்ட்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மனித வாழ்க்கையில 2 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு முதியவர்கள் வரைக்கும் ஒரே முக்கியமான தேவைன்னா அது பணம் தான். அதுக்கு அடுத்துதான் உறவுகள், நல்ல உடல்நிலை எல்லாம். பணத்தை சம்பாதிக்க மட்டுமே சொல்லித்தரப்பட்ட நம்ம சமூகத்துல அதை சரியா பயன்படுத்துறதையும் அதை இன்னும் எந்த வழியில எல்லாம் பெருக்க முடியும் அப்படின்னும் பேசுறது இல்ல. அதை பத்தின தெளிவும் யாருக்கும் இருக்கிறது இல்ல. ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் வழியா இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே நமக்கு சரியா வராதேன்னு நினைக்கிறவங்க தான் இங்க அதிகம். பெரியவங்களோட அட்வைஸ் எல்லாமே கால மாற்றங்களுக்கு உட்பட்டதா இருக்கும். அவங்க பயன்படுத்தின எந்த முறையும் இப்ப இருக்க வாழ்க்கைக்கு செட் ஆகாது. ஒரு நல்ல கன்சல்டன்ட் கிட்ட போறதுக்கான அவசியமும் நமக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? ட்ரையல் அண்ட் எரர் முறையில உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அதுல வர லாப நஷ்டங்களை சரி பண்றதுக்குள்ள உங்களோட பாதி வயசு கடந்து போயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல எந்த விதமான புது முயற்சிகளையும் எடுக்க தைரியம் இல்லாம ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ பழகிக்கிட்டு அரசாங்கத்தை, பணக்காரர்களை குத்தம் சொல்லிக்கிட்டு இதான் விதின்னு நம்மள நாமே பழக்கப்படுத்திக்குவோம். இந்த நிலைய கடந்து வர்றவங்க தான் பெரிய நிலைய அடையறதோடு இல்லாம அவங்க மொத்த குடும்பத்தோட பொருளாதார நிலையுமே மாத்த முடிஞ்சவங்களா இருக்காங்க. சரி, இதுக்கான வழிதான் என்ன? என்ன செஞ்சா அந்த நிலையில இருந்து வெளியே வரலாம்? அதை சொல்லுங்க, மீதியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப உங்களை போல நபர்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு தனி மனிதனா உங்களோட பொருளாதாரத்துக்கான திட்டங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, அதுக்கான சில டிப்ஸ் என்ன, அதை செயல்படுத்துறதுல இருக்க நல்லது கெட்டது என்ன, இதெல்லாம் தெளிவா புரிய வைக்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பதிவு. முதல்ல எந்த வயசுல இருந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அவசியம்? நம்மளோட சமூகத்துல நமக்கு சொல்லித்தரப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நீங்க நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியணும். அதுதான் ஒரு நல்ல பெற்றோருக்கான கடமை. நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க. என்ன செஞ்சாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பதான் நீங்க நல்லா படிக்க முடியும், அதன் மூலமா நல்ல உயர் படிப்பை மேற்கொள்ள முடியும்னு நம்பினாங்க. அதுக்காக எல்லா முயற்சிகளும் செய்ய தயாரா இருந்தாங்க. ஏன் இப்ப வரைக்குமே எல்லா பெற்றோருக்கான முக்கியமான கடமையா இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த படிப்பு மட்டும்தான். ஆனா இதுக்கு முன்னாடி தலைமுறை வரைக்கும் ஒரு நல்ல கல்வி மட்டுமே பிரச்சனையா இருந்தது. அதை கொடுக்க முடியற அளவுக்கான பொருளாதார நிலையே ஒரு குழந்தையோட எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும்னு நம்பினாங்க. ஆனா இப்போ அந்த கல்வியே விலை மதிக்க முடியாத விஷயமா மாறிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்மிஷன் போட்டு வைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஒரு நல்ல கல்வி மட்டும் இல்லாம அதுக்கு பிறகு தேவையான எல்லா விஷயத்தையுமே இப்ப இருக்க பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய நிலையில இருக்காங்க. ஒரு அடிப்படை கல்விக்கே பெரிய அளவுக்கான சேமிப்பு போகுது. அப்ப மத்த விஷயங்களை பத்தி கேட்கவா வேண்டும்? பாக்குறதெல்லாம், விரும்புற வயசு, கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற மனசு, இது இருக்க குழந்தைகளை நம்மளால ஓரளவுக்கு மேல கட்டுப்படுத்துறதும் கஷ்டம்தான். குழந்தையோட படிப்புக்கு மட்டும் இல்லாம அதுக்கான பொருளாதார தேவையில பூர்த்தி செய்யணும். அதுக்கு நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ண தெரிஞ்சவரா இருக்கணும். முதல்ல நம்ம பார்க்க போறது அதை பத்தின விஷயங்கள் தான். ஸோ நம்பர் 1, 0 to 18 இந்த வயசு ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான படிப்பு, அது மட்டும் இல்லாம அவங்களோட உயர்கல்வி இல்ல திறமைய வளர்த்துக்க கூடிய விஷயங்கள், இதுக்கான செலவு, வேலை, திருமணம், இதுக்கான பிளானிங்னு அது வரைக்கும் எல்லா பெற்றோரும் பிளான் பண்றது அவசியம். அடிப்படை கல்விக்கு மட்டும் இல்லாம மேல் படிப்புக்கான செலவுக்கும் நீங்க பிளான் பண்ணணும். இதுக்கான நிறைய அரசாங்க திட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம காப்பீட்டு திட்டம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் இதெல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்கும். SSY சுகன்யா சம்ருத்தி யோஜனா மாதிரியான திட்டங்கள் பெண் பிள்ளைகளோட கல்விக்கு 8% வரைக்குமான வட்டியை தருது. இதனால உங்களுக்கு வரி விலக்கும் கிடைக்கும். கல்விக்கான நல்ல சேமிப்பாவும் இது இருக்கும். அதே மாதிரி PPFன்னு சொல்லப்படுற ப்ராவிடென்ட் ஃபண்டையும் நீங்க உயர்கல்விக்கான சேமிப்பா பயன்படுத்தலாம். இதுக்கும் வட்டி 7% வரை இருக்கு. அதே போல 15 வருஷம் வரைக்குமான நீண்ட கால முதலீட்டை இதை உருவாக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி 10-15 வருடத்துக்கான அதிகமான நிதியை சேமிக்க முடியும். இதை செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த நிதி ஆலோசகரை அணுகிறதும் அவசியமா இருக்கு. அடுத்ததா பொதுவான செலவுகளுக்காக காப்பீட்டு திட்டத்தை தேர்வு செய்யலாம். கல்வி அப்புறம் வாழ்க்கை தேவைகளுக்கு சைல்டு இன்சூரன்ஸ் பிளான், எஜுகேஷன் பிளான், LIC ஜீவன் தாருன் இந்த மாதிரியான முறைகள்ல உங்களுக்கு தகுந்த விதத்துல பயன்படுற முறைகளை தேர்வு செய்யலாம். ULIP மாதிரியான திட்டங்கள் மூலமா பெரிய வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்யலாம். ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லப்படுற RD இல்லைன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலமா சின்ன சின்ன படிப்பு தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இது அவங்களோட ஆரம்ப கட்ட செலவுகளை சமாளிக்க உதவும். படிப்பு தாண்டின ஸ்போர்ட்ஸ் இல்ல ஆர்ட்ஸ்ல இருக்க இன்ட்ரெஸ்டையும் நீங்க வளர்க்க இந்த மாதிரியான சேமிப்புகள் உதவும். நீங்க எதுக்காக சேமிக்கணும், எந்த அளவுக்கு சேமிச்சா நல்லா இருக்கும்னெல்லாம் உங்களோட துணையோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம்.
உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தை பத்தின தெளிவும் அதுக்கான அவசியமும் உங்க 2 பேருக்கும் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு இணக்கமான நல்ல குடும்ப சூழலை ஏற்படுத்தும். அது எதிர்காலத்தை பத்தின பயத்தை உங்களுக்கு இல்லாம இருக்க வைக்கும். இது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்துக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துற விதமா இருக்கும். இந்த முயற்சிகளை நீங்க தான் செய்யணும்னு இல்ல, உங்க குழந்தைகளுக்கும் நீங்க சேமிக்கிற பழக்கத்தை கொண்டு வரலாம். போஸ்ட் ஆபீஸ்ல சேமிக்கிறது இல்ல வீட்லயே தனிப்பட்ட சேமிக்கிற முயற்சியை உற்சாகப்படுத்துறதுன்னு அவங்களுக்கும் சேமிப்ப சின்ன வயசுல இருந்தே பழக்கப்படுத்தலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஆசைப்பட்ட பொருளை உடனே வாங்கி கொடுக்காம அதுக்கான பணத்தை வாரம் ஒரு முறை இல்ல மாசம் ஒரு முறை கொடுத்து அதை சேமிச்சு வச்சு வாங்க வைக்கலாம். இதனால அவங்க ஆசைகள் சரியானதான்னு யோசிக்க ஒரு நேரம் கிடைக்கும். அதை பரிசீலனை செய்யவும் ஒரு அவகாசம் இருக்கும். எல்லாமே சுலபமா கிடைக்கும்னு நம்ப வச்சா அவங்க வாழ்க்கையில பின்னாடி எல்லாமே அப்படியே நடக்கும்னு அவங்க நம்பிடுவாங்க. அதுக்காக கஷ்டத்தை மட்டுமே சொல்லி வழங்கன்னு சொல்லல, சேமிப்போட முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுங்க. அதை அவங்களே முயற்சி செய்யவும் வைங்க. அடுத்து நம்பர் 2, 18 to 30 வயது. உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காலம் இதுதான். நீங்க விருப்பப்பட்ட துறையை தேர்ந்தெடுக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு அதுக்கேற்ற வேலைகள்ல சேர்றது, நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா பயம் பதட்டம் இல்லாம இதை செய்ய முடியும். அதே சமயம் உங்களோட பொருளாதார நிலையை பத்தின ஒரு தெளிவும் அதுக்கான சரியான திட்டமிடலும் அவசியம். உங்களுக்காக நீங்க வாழ ஒரு சிறப்பான வாழ்க்கை. இந்த காலத்தை நீங்க சரியா பயன்படுத்த முடிஞ்சா உங்களோட மொத்த வாழ்க்கையோட நிலையே மாத்த முடியும். வேலை மாற்றங்கள் தைரியமா செய்யலாம். அதிக சம்பளம் மட்டும் இல்லாம உங்களுக்கு முழு சுதந்திரம் தர்ற மாதிரியான வேலைகளை விரும்பி நீங்க ஏத்துக்க முடியும். இந்த வயசுக்கான உங்களோட பொருளாதார திட்டங்களுக்கான முதல் தொடக்கம் உங்களுக்கான இலக்குகள், அதாவது பர்சனல் கோல்ஸ். உங்களோட ஆசைகள், கனவுகள், லைஃப் ஸ்டைல் இதெல்லாத்தையும் பத்தின ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிற ஒரு காலகட்டம் இது. நீங்க இதெல்லாம் இலக்கா வச்சுக்கலாம். அதுக்கான சரியான பாதை எது, இப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டம் இதுவா தான் இருக்கும். கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்ல புது வீடு கட்ட தேவையான இடம் வாங்குறது, வேர்ல்ட் டூர் போற ஆசைகள்னு எது வேணா உங்க இலக்கா இருக்கலாம். அதை பத்தின கனவுகளை மட்டும் வச்சுக்காம அதை நோக்கின உங்க தேடுதலுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்யலாம். இந்த இலக்குகளை அடைஞ்சே ஆகணும்னு எண்ணத்தை வளர்க்கறது, உங்களோட நடவடிக்கைகளை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்த முயற்சி செஞ்சா போதும். புது தொழில் முயற்சிகளை உருவாக்குற ஐடியாஸ் கூட நீங்க தெளிவா யோசிச்சு அதுக்கான திட்டங்களை போடலாம். உங்க ஐடியாஸ்க்கு தேவையான பல விஷயங்களை கத்துக்க நினைச்சா அதுக்கான சரியான நேரம் இந்த வயதா தான் இருக்கும். நீங்க பெரிய தொழிலதிபரா மாறக்கூடிய கனவுகளையும் உங்களோட இலக்கா வச்சுக்கலாம். அடுத்ததா உங்களோட முதலீடுகளை பத்தியும் சேமிப்பு பத்தியும் பாத்துருவோம். முதலீடு மற்றும் சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ். இந்த வயசுல நீங்க முதலீட்டை பத்தியும் யோசிக்கணும், அதே சமயம் உங்களோட சேமிப்பை அதிகமாக்குற முயற்சிகளையும் செய்யணும். இந்த வயசுல உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பெரிய அளவுக்கான செலவுகள்லாம் இருக்காது. அப்ப நீங்க உங்களுக்கான சிறந்த முதலீட்டை பத்தி தெரிஞ்சுக்க அதை பயன்படுத்தி பார்க்கவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதை சரியா பயன்படுத்தி உங்களோட முதலீடுகளை செய்ய ஆரம்பிக்கிற சரியான வயசு இதுதான். நல்ல வட்டி தரக்கூடிய சேமிப்பு கணக்குகளை துவங்குறது, அதுல ஏதாச்சும் ஒரு முதலீடு செய்யறது, உங்களுக்கான மாத பட்ஜெட்டை சரி செஞ்சுக்கிறதுக்கும் பல வாய்ப்புகள் அங்க கிடைக்கும். எங்கெல்லாம் செலவுகளை குறைக்கலாம், எது உங்களுக்கான ஆடம்பர செலவு, இதெல்லாம் புரிஞ்சுக்க வாய்ப்பு உருவாக்குங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அதே சமயம் கொஞ்சம் கவனமா உங்களோட நிதி நிலைமையை பத்தின தெளிவை உங்க அன்றாட நடவடிக்கையில கொண்டு வர முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு சரியான முறையில உதவக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு சின்ன அளவுக்கான தொகையை ஒரு சுழற்சி முறையில நீங்க பயன்படுத்த முடியும். இதை தாண்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னு ஏகப்பட்ட பாதுகாப்பான வழிகளையும் தெரிஞ்சு அதை பயன்படுத்தலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு குறைந்த அளவுக்கான முதலீடுகளை முயற்சி செஞ்சு அதன் மூலமா கத்துக்க முயற்சி பண்ணலாம். இதுல இருக்க ஆபத்துலாம் நல்லா தெரிஞ்சு அதுக்கேற்ற வகையில உங்க முதலீடுகளை பண்ணலாம். முன்னணி நிறுவனத்துல முதலீடு செய்யறது உங்களுக்கு சிறந்த பலன்களை தர்ற விதமா இருக்கும். நல்ல ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கான தொடக்கத்தை மேற்கொள்ளலாம். LIC, HDFC, SBI மாதிரியான லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல உங்களோட பொருளாதார நிலைக்கேற்ற திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட உடல்நிலை. ஒரு 30 வயசு வரைக்கும் உங்க உடல்நிலையை பத்தின எண்ணமே வராது. உங்களோட இளமை காலத்தை அனுபவிக்க வேண்டிய வயசுலயே அதை பாதுகாக்கவும் முயற்சிகளை செய்யலாம். 40 இல்ல 50 வயசுல ஒரு சின்ன உடல்நல குறைவு வந்தா அதை பத்தி கவலைப்பட்டு அது ஒரு பெரிய சுமையா கஷ்டமா உணர்றது உங்க வாழ்க்கை இன்னும் அதிக கஷ்டம் உள்ளதா மாத்திரும். அதனால முன்னாடியே அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சரியான முறையில உங்களுக்கு உதவும். நிறைய வகையான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை முறை, உங்களோட லைஃப் ஸ்டைல மனசுல வச்சு அதுக்கேற்ற நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு இது நல்ல முறையில உதவ முடியும். வெறும் சேமிப்பு மட்டும் போதுமா? அதுவே எல்லாத்துக்கும் சரி வருமா? அப்ப என்ன செய்யலாம்? அவசர நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட். இதோட பேர்லயே இதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ ஒரு அவசர நிதிக்கான தொகை வேற எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாத வகையில பாதுகாப்பா சேமிச்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களோட மாத வருமானத்துல ஒரு 10% இதுக்காக ஒதுக்குனா போதும். நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல இது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். இந்த சேமிப்பும் உங்களோட மத்த சேமிப்புகளுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் முக்கியமில்லாத தேவைகளுக்கு இந்த நிதியை பயன்படுத்துறத தவிர்க்கிறதும் நல்லது. என்கிட்டதான் அதிகமான சேமிப்பு இருக்கே, ஒரு சின்ன டூர் போகலாம், இல்ல ஏற்கனவே இருக்க பைக்கை இன்னும் ட்ரெண்டியா மாத்தலான்னு அதோட உண்மையான பயன்பாட்டோட அவசியத்தை மாத்திரவே கூடாது. என்னானாலும் கடன் வாங்காம இருக்கவே முடியாது, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்கறவங்களுக்கான தகவல் இதோ. கடன் பராமரிப்பு, டெப்ட் மேனேஜ்மெண்ட். இந்த இளம் வயசுல எப்படி உங்களோட உடல்நிலையை பத்தின ஒரு எண்ணமே இல்லாம இருப்பீங்களோ அதே அளவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, கடன்.
இந்த வயசுல கடன் வாங்குறத பத்தி ஒரு பயமே இருக்காது. உங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட, உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கடனே தெரியாமலே அடுத்த மாசம் கொடுக்குறேன்டான்னு சொல்லி வாங்குறது, அப்புறம் அதுவே ஒரு பழக்கமா மாறுறதும் இந்த வயசுல தான். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, தேவையில்லாத இஎம்ஐன்னு எதை பத்தியும் கவலையே இல்லாம எல்லாத்தையும் வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிற காலம் இது. இந்த வயசுல உங்களுக்கு தீர்க்க முடியாத கடன் ஏற்பட்டா அதனால உங்களோட மதிப்பும் உங்களை பத்தின ஒரு தவறான கண்ணோட்டத்தையும் அது உருவாக்கிரும். கடன் இல்லாம எந்த வாழ்க்கையும் இருக்காது. கடன் உங்க முன்னேற்றத்துக்கு மட்டும்தான் பயன்படணும். உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக உதவுற மாதிரி இருந்தாதான் அது நல்ல கடன், நல்ல வழிமுறை. அதிக வட்டி இருக்க கடனை முதல்ல செலுத்துறது, பர்சனல் லோன்களை உங்களோட கடன்களை தீர்க்க பயன்படுத்துறது, இந்த மாதிரியான செயல்கள் உங்களோட கடன்களை கட்டுப்படுத்த உதவும். புது லோன் வாங்க உங்களுக்கான கிரெடிபிலிட்டி லெவலுக்கு கூட இது உதவியா இருக்கும். அடுத்து நம்பர் 3, 30-50 வயது. ஒரு தனி மனிதரா ஒரு நிலையான பொருளாதார நிலைக்கு உங்களை உயர்த்திக்க வேண்டிய காலம் இதுதான். நீங்க யாரு, உங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, உங்களுக்கான சமூக மதிப்பீடு என்னன்னு எல்லாத்தையும் ஒரு நிலையான தன்மை கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் இது. உங்களோட ஸ்டேட்டஸ் அதிகப்படுத்தவும் சேமிப்பை உபயோகப்படுத்தவும் ஏத்த ஒரு காலமா இது இருக்கும். அதே சமயம் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானையும் யோசிக்க வேண்டிய சமயம் இதுவா தான் இருக்கும். குழந்தைகளோட திருமணம் இல்ல உயர்கல்விக்கு தேவையான நிதியை பயன்படுத்தணும். உங்களோட தொழில் முயற்சியில ஒரு நிலையான இடத்தை பிடிக்கவும் இந்த காலத்தை நீங்க சரியா பயன்படுத்தணும். நீங்க இது வரைக்கும் செஞ்ச சேமிப்புகளை பயன்படுத்த பல சூழல் உருவாகும். அதிக லாபம் தரக்கூடிய முதலீடுகள்ல இருந்து வர பணத்தை இன்னும் அதிகமாக்குறது எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த காலகட்டத்துல உங்களோட இலக்குகள், அதாவது பர்சனல் கோல்ஸை நீங்க மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கலாம். உங்களோட தற்போதைய நடைமுறைக்கு தகுந்த வகையில உங்க இலக்குகள் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். ஃபினான்ஷியல் லிட்ரஸி, பொருளாதார கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு காலகட்டமா தான் இந்த வயது இருக்கும். பங்குகள், முதலீடுகள், நிதி திட்டங்கள், இதுக்கான தீர்வுகள் இதெல்லாம் தான் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கான ரிஸ்குகளை நல்லா தெரிஞ்சு பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாம முதலீட்டுகளை செய்யறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டையும் இன்னும் அதிகமாக்கலாம். உங்களோட எல்லா அவசர தேவைகளையும் உங்களோட புது தொழில் முயற்சிகளுக்கும் இந்த நிதி பயன்படும். உங்களுக்கு தொழில் துவங்க ஆசை இருந்தா அதுக்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடிஞ்ச ஒரே வயசு இதுவா தான் இருக்கும். நல்ல லாபம் வரக்கூடிய தொழில் வாய்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கான முயற்சிகளை உங்களை ஈடுபடுத்தணும். வீடு வாங்குறது இல்ல ரியல் எஸ்டேட் முயற்சிகளை செய்யறதுன்னு உங்களோட இலக்குகளை நோக்கின பயணத்தை ஆரம்பிக்கிற காலம் இது. உங்களோட முயற்சிகளுக்கான பலன்களையும் நீங்க பார்க்க முடியும். தொழில் இல்ல வேலையில உயர்ந்த நிலையான இடத்துல உங்களை நிலைநிறுத்த தேவையான எல்லா வழிகளையும் செய்யலாம். அடுத்து சொத்துக்கள், ஆசெட்ஸ். அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள்னு உங்களோட எல்லா சொத்து மதிப்பையும் அதிகமாக்குற முயற்சிகளை செய்யறதுக்கான காலம் இதுதான். லிக்விட் கேஷை தவிர நிலம், வீடு, தங்கம், பங்குகள்னு உங்களோட மதிப்பை அதிகமாக்குற சரியான முயற்சிகளை தெரிஞ்சு செய்யணும். உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை கூட நீங்க உருவாக்கலாம். பாசிவ் இன்கம்னு சொல்லப்படுற உங்களோட செயல்பாடுகள் அதிகமில்லாத வகையில வருமானத்துக்கான மூலங்களை உருவாக்கலாம். உங்களோட நிதி சுதந்திரத்தை அதிகப்படுத்தும் முயற்சிகள் உங்க மனநிலையும் ஒரு அழுத்தமில்லாத சூழலை உருவாக்க உதவும். எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா முக்கியமா எல்லாருக்கும் ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பாத்துருவோமா? வரி, டாக்ஸ். வருமான வரி பத்தின தெளிவு, அதை சரி செய்யறதுக்கான பல முதலீட்டு முயற்சிகளை செய்யணும். வருமான வரி விகிதங்களை பத்தி தெளிவான புரிதல் ஏற்படக்கூடிய வயது. டாக்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பல திட்டங்களை பயன்படுத்தி அதுக்கான வரி சலுகைகளை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம நாட்டுல பல வகையான வரி சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்கு. உங்களோட வருமானம் இல்ல தொழில் முயற்சிக்கு பயன்படக்கூடிய வரி சலுகைகளை தெரிஞ்சுக்கணும். இந்த வரி சலுகைகள் பத்தியும் அதுக்கான பல பிரிவுகளை பத்தியும் நம்ம சேனல்லே ஒரு பதிவு இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கான வரி சலுகையை தெரிஞ்சுக்கலாம். அட்வான்ஸ் டாக்ஸை கட்ட ஜூன் 15, செப்டம்பர் 15, டிசம்பர் மற்றும் மார்ச் 15ல 4 தவணையா செலுத்த முடியும். அதுக்கேற்ற வகையில முன்கூட்டியே திட்டத்தை செயல்படுத்தலாம். ஜிஎஸ்டி பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களோட தொழில் வாய்ப்புகளுக்கு உதவ முடியும். உங்களோட பணியாளர்களோட ஊதியத்தை கூட உங்களுக்கான வரி சலுகையா பெறலாம். அடுத்ததா காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ். உங்களுக்கு உங்களோட குடும்பத்துல இருக்கவங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேவையான இன்சூரன்ஸ் திட்டங்களை தேர்ந்தெடுத்து அதுல முதலீடு செய்யலாம். எதிர்பாராம வரக்கூடிய மருத்துவ செலவுகளுக்கு இதை பயன்படுத்த முடியும். இதை தாண்டி டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்னு நிறைய திட்டங்கள் இருக்கு. குறைந்த அளவிலான காப்பீட்டு கொள்கையை தேர்ந்தெடுத்து உங்க குடும்பத்தோட சிறந்த பாதுகாப்பான எதிர்காலத்துக்கு பிளான் பண்ணலாம். அடுத்து சேமிப்பு, சேவிங்ஸ். உங்களோட சேமிப்பை அதிகமாக்க உங்களோட பல முயற்சிகளை செய்ய சரியான காலம்னா இதுதான். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் உங்களோட ஓய்வு காலத்துக்கும் பயனுள்ள விதமா இருக்கும். உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சரியான திட்டத்தையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மற்றும் பிபிஎஃப் இதெல்லாம் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியும். உங்களோட சேமிப்பை உறுதிப்படுத்த உங்க முயற்சிகளை இன்னும் அதிகமாக்கணும். இந்த வயசுல நீங்க சேமிக்கிற எல்லாமே உங்களோட எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யற விதமா இருக்கணும். இந்த வயசுலயும் கடன் இருக்குமா? இருந்தா அது சரியா தப்பா? கடன்கள் பத்தின சரியான புரிதலை தரக்கூடிய காலம் இதுதான். கடன் வாங்குறதையும் அது சரியான முறையில திருப்பி செலுத்துவோம். உங்களுக்கான திட்டங்கள் சரியான முறையில இருக்கணும். இந்த காலம் உங்களோட எதிர்காலத்தை மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தோட பாதுகாப்பு, வசதிகள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யணும். ஒரு பொறுப்பான குடும்ப தலைவரா மட்டும் இல்லாம ஒரு சரியான குடிமகனா உங்களை காட்டவும் இந்த வயதை சரியான முறையில பயன்படுத்தலாம்.
உங்க திறமைகளை திறன்களை சரியான பாதையில கொண்டு போக எல்லா முயற்சியிலும் செய்ய வேண்டிய நேரம் இது. இந்த காலகட்டம் உங்களோட லைஃப் ஸ்டைல நிலையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். அடுத்ததா நம்பர் 4, 50 வயதிற்கும் மேல். உங்க பொருளாதார நிலை, உங்க உடல்நிலை, மனநிலை இது எல்லாமே சரியா இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. நிறைய பேர் இந்த வயதுல கூட அவங்களோட புது தொழில் முயற்சிகளை செஞ்சு பல சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த வயது உங்களோட எந்த முயற்சியும் தடை செய்யறதா இருக்காது. எந்த விதமான பெரிய ஆபத்துக்கள் இல்லாத திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம், இல்ல வணிக முயற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம். ஆசெட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இதுவரை சேர்த்த சொத்துக்களை சரியான முறையில பராமரிக்கிறது அவசியம். நீங்க வாங்கின இடம், நிலம் இதை விற்பனை செஞ்சு அதிக லாபத்தை அடையிறது, இல்ல உங்க தேவைக்கு அதிகமா இருக்க வீடுகளை வாடகைக்கு விடுறது மாதிரி உங்களுக்கு இருக்க சொத்துக்களை மேலாண்மை செய்ய தெரிஞ்சுக்கணும். உங்களோட பங்குகளை விற்பனை செய்யறது மூலமா கூட நீங்க அதிகப்படியான லாபத்தை ஈட்ட முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த வயதுக்கு மேல நீங்க பெரிய ரிஸ்கை தவிர்க்கிறது உங்களோட உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் உதவியா இருக்கும். நல்ல காப்பீட்டு திட்டங்களின் பலன்களை உபயோகப்படுத்தலாம், இல்ல புது காப்பீட்டு திட்டங்களையும் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஜெனரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்ல குறிப்பிட்ட நோய்க்கான இன்சூரன்ஸ் திட்டங்களை தேர்வு செஞ்சு முதலீடுகள் செய்யலாம். அடுத்து ஓய்வூதிய திட்டங்கள், ரிட்டையர்மெண்ட் பிளானிங். உங்களோட ஓய்வூதியத்துக்கான ரிட்டையர்மெண்ட் தொகையை உங்களோட வரி விலக்குகளுக்கு பயன்படுத்தலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், POMIS போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான மாத வருமானத்தை உறுதிப்படுத்தும். இதன் மூலமா ஒவ்வொரு மாதமோ இல்ல ஆண்டுக்கு ஒரு முறைன்னு ஒரு நிலையான வருமானம் கிடைக்க வழி செய்ய முடியும். EPF, NPS, PMS, PPF இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சரியா தெரிஞ்சு உங்களுக்கு தகுந்த தனிப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முடிவு செய்யலாம். உங்களுக்கு நம்பகமான ஒரு ஓய்வூதிய திட்டம் ரொம்பவே அவசியம். உங்களுக்கான ஓய்வூதிய தொகையை அதிகமாக்குற முயற்சிகளையும் நீங்க செய்யலாம். அடுத்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வர்சஸ் வில். இந்த ரெண்டுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா உங்களோட மொத்த சொத்து மதிப்பை உங்களுக்கு பிறகு யாருக்கு வழங்குறது அப்படின்னு சொல்ற ஒரு வழி மட்டுமே. உங்களோட வாழ்நாளையும் உங்களோட செல்வத்தை பாதுகாக்கிற நடவடிக்கையும் சேர்த்தே சொல்றதுக்கான வழிமுறை தான் இந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட். உங்களால செயல்பட முடியாத சூழலை, உங்களோட நிதி விவரங்களை சரியா நிர்வகிக்கிற முறைகளை சொல்றது தான் இந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட். உயில் அப்படிங்கிறது உங்களோட நல்ல எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு தொடக்க நிலை மட்டும்தான். பெரிய கோட்டீஸ்வரங்க மட்டும்தான் உயில் எழுதணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இது உங்களோட சொந்த விருப்பமா இருந்தாலும் உங்களுக்கு பிறகு அதை பெற்றுக்கொள்ற நிலையில இருக்க நபர்களை சட்டம் கூட முடிவு செய்ய முடியும். ஒரு உயிலை எழுதியிருந்தா அதன் கூடவே நீங்க எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டையும் சேர்த்து பயன்படுத்திட்டீங்கன்னு உணர்த்த முடியும். ஒரு நல்ல பயன் தரக்கூடிய எஸ்டேட் திட்டம் உங்களுக்கு பின்னாடியும் உங்களோட சொத்துக்களை சரியான முறையில பாதுகாக்க வழி செய்யும். உங்களோட நெருங்கிய அன்பான குடும்ப உறவுகளுக்கு நீங்க கொடுக்குற ஒரு பரிசு அது இருக்கும். உங்களோட நல்ல பேரையும் புகழையும் அதை அதிகமாக்குற விதத்திலையும் இருக்க முடியும். இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாமே ஒரு தனிப்பட்ட நபரோட பொருளாதார நிலையில இருக்க பல நுணுக்கமான விஷயங்கள். இதுல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லாம போனாலும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் அதை சரியான முறையில பயன்படுத்துறதும் அவசியம். இதை வெறும் தகவல்களா பார்க்காம உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில திட்டமிட ஒரு சின்ன டிப்பா பயன்படுத்திக்கலாம். பொருளாதார கல்வி மற்றும் அதுக்கான திட்டமிடலோட அவசியத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிற ஒரு சின்ன முயற்சியா தான் இந்த பதிவு இருக்கு. இதுல உள்ள விஷயங்களை இன்னும் தீவிரமா ஆய்வு செஞ்சு அதன் பிறகு பயன்படுத்துறதே சிறந்த வழிமுறையா இருக்கும். இதுல சொன்ன எல்லா தகவல்களுமே பொதுவான கருத்துக்களே. உங்களை எந்த விதத்திலயும் நிர்பந்தம் செய்யவோ இல்ல கட்டாயப்படுத்தவோ முயற்சிகள் இல்ல. உங்க வாழ்க்கைக்கான நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுத்து அதை சரியான முறையில செயல்படுத்துங்க. உங்களோட பேரையும் புகழையும் அதிகமாக்குற உண்மையான சொத்துக்களை சேர்க்க முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.